அன்பார்ந்த இடதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லாரும் ராசி நவாம்சத்தை பற்றி தான் எல்லாரும் இது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருப்போம். ராசி நவாம்சத்திற்கு அப்பாற்பட்டு தசாம்சம்னு ஒன்று உண்டு, நிறைய உண்டு. அதெல்லாம் போய் யாரும் என்ன சொன்னா நோண்டி பார்க்கறதே கிடையாது. அப்ப தசாம்சம் என்பது என்ன? தசாம்சம் என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானம். தசம் என்று சொன்னால் 10. இப்ப இந்த தசம் என்று சொன்னால் 10 அப்படின்னு சொல்லி வரும்போது பெரும்பாலான நபர்கள் இந்த தசாம்ச கட்டம் இருக்கு இல்லையா, இந்த தசாம்ச கட்டத்தை நம்ம எப்பயுமே ஒரு சின்ன இதுல என்ன சொல்றான்னா மஞ்சள் கலர்ல இந்த தசாம்சம் உங்களுக்கு எந்த கட்டமாக வருகிறது, எந்த கட்டமாக வருகிறதோ அதோடைய கலர் என்னன்னு பார்த்துடு. தசாம்சம் என்ன சொல்லனா வாக்கிய சாப்ட்வேர்ல போடுங்க. ஏன்னா சில கிரகங்கள் மாறி போவதனால், நேற்று ஒரு ஜாதகம் பார்க்குறேன், மேச லக்கணம்னு சொல்லுது. மேச லக்கணம் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான கேரக்டர் இப்படி இருக்கும். ஆனால் அந்த அம்மா மீன லக்கணம். மீன லக்கணம் ரேவதி நட்சத்திரம். இது ஒரு கதையை சொல்லிட்டு தசாம்சத்துக்கு ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். அது நித்தமும் வருமானம் வருவதற்கு உண்டான ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடும், தொட்டு வரும். அப்ப ஒரு மேச லக்கணம்னு அவங்க போட்டிருக்காங்க. என்னுடைய கணக்குப்படி மீன லக்கணம்னு கணக்கு பண்ணி கரெக்டா அம்சத்தை கரெக்ட் பண்ணு. பெண் லக்கணம்னா பெண் லக்கணம் விழுகணும், ஆண்னா ஆண் விழுகணும். இதை எவனும் மாற்ற முடியாது. அதை யார் சரி பண்ணுவது? இறைவனா சரி பண்ணுவாரு, குரு தான் சரி பண்ணணும். அதை கரெக்ட் பண்ணி எடுத்து அதுக்கு ஜாதகம் சொல்லும் போது திருமண வாழ்க்கை, ரேவதி நட்சத்திரம் என்ன, திருமண வாழ்க்கை கொஞ்சம் கசப்பானது தான் ஐயா. குழந்தைகள் ஓகே ஐயா, குழந்தை 2 குழந்தை இருக்கு. அப்ப அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன குடும்பம் இருக்கு, 2 குழந்தைகள் இருக்கு. என்ன பிரச்சனை வரும்? தொழில் தான் பிரச்சனை. கல்யாணம் முடித்த காலத்திலிருந்து 20 வருடமாக 22 வருடமாக தொழில் தான் பிரச்சனை. ஏன் என்ன சொன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு தொழில பிரச்சனை வருது. மங்களம் உனக்கு நன்றாக அமைந்து விட்டால் நீ என்ன சொன்னா தொழிலில் பாதிக்கப்படுவாய் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதற்கு பல கேள்விகள் விட அந்த அம்மா அமைதியா நல்லா பதில் சொல்லிச்சு. பட் அந்த அம்மாவுக்கு எனக்கு நம்ம கடைசியில் முடிக்கும் போது திருப்தி இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன காரணம்னா, நேற்று வரைக்கும் நான் மேச லக்கணம்னு சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீ மீன லக்கணம்னு சொல்றே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வருத்தமா தான் இருக்கும். ஒரு விளக்கத்தை சொல்லி விடுகிறேன். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு நட்சத்திரம் என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்தையோ அந்த லக்கணங்களையோ கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு பலவிதமான ரகசியங்கள் இருக்கிறது. அது இப்ப படிக்கிறவங்களுக்கு இது தெரியாது. தெரியாம தான் என்ன சொல்றாங்க, இல்ல அப்படின்னு சண்டை ஓட்டுருவான். வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், சண்டை ஓட்டுருவான். இல்ல நீங்க சொல்றது தப்புமா, சொல்றது தப்புனா போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பயுமே புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குரு பாதகாதிபதி. புதனுடைய நட்சத்திரத்தில் எவன் பிறந்தாலும் சரிதான், குரு வச்சு எவன் சொல்றானே சவால சப்பி எடுத்துருவார். ஏன்னா அவருக்கு பிடிக்காத ஆள் புதன் தான். அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலும் புதனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனுக்கு 10 குடையவன் தொழில் ஸ்தான அதிபதியா மீன லக்கணமா 10 குடையவன் தொழில் ஸ்தான தொழிலை வளர விட மாட்டான். தொழிலை வளர விட மாட்டான். இத்தனைக்கு குரு வக்கரம் 12 லக்கணத்துக்கு 12 மறந்துருக்கு. தொழில பட மாட்டான். ஒரு தொழில் பார்த்து இன்னொரு தொழில் பார்த்துட்டு இருக்காங்க, விற்க மாட்டேங்குது, வாடகை கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். பட் இது நாட். என்னைக்கு ஒரு லக்கணத்திற்கு சனி 4ல் இருந்தாலும் அந்த வீட்டுல வாஸ்து குறைவு உண்டு. பூஜை ரூமுக்கு என்ன சொன்ன சென்டர் காலில் வச்சிருக்கான். எவனாச்சும் சென்டர் காலில் வைப்பானா? கருவறை என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வைத்து கும்பிடுகின்ற இடத்தை சென்டர் காலில் வைக்கக்கூடாது. பூஜை ரூம்னா தனி. இல்ல சார் நான் பூட்டி சாவியெல்லாம் வச்சிருக்கேன், பூட்டி சாவியை வைக்கிறதுக்கா? அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. சனி லக்கணத்துக்கு 4ல் இருந்தால் அங்க வாஸ்து கோளாறு கண்டிப்பா உண்டு. அப்ப என்ன செய்யணும், அந்த பூஜை அறையை என்ன சொன்னா கன்னி மூலையிலையோ அல்லது என்ன சொன்னா ஈசானியத்துல வைக்கலாம்.
அப்ப வச்சுட்டு பூஜை அறை, நம்ம பூஜை அறை வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, குழந்தைகள், புருஷன், பொண்டாட்டி பார்க்கலாம். மற்றவர்கள் வந்து பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. உறுதியாக அனுமதி கிடையாது. அப்ப இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது. அப்ப ஏன் தொழில் விட ரேவதி நட்சத்திரத்தில் போய் வந்தா மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷத்தை வந்து யார் அனுபவிச்சிருக்கிறான்னா வந்து புருஷனுடைய அம்மா கல்யாணத்தை பார்க்கல, புருஷனுடைய அம்மா சாரி தன்னுடைய அப்பாவுடைய கல்யாணத்தை, தன்னுடைய அப்பாவுடைய கல்யாணத்தை தாத்தா பாட்டிகள் பார்க்கல. அதனால இந்த அம்மாவுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையில் ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தாலும் பாதிக்கல. 2 குழந்தைகள் இருக்குது, கணவர் இருக்கிறாரு, தொழில் இருக்குது. ஆனால் தொழில் மட்டும் ஓட மாட்டேங்குது. ஏன்னா அந்த குரு வந்து என்ன சொன்னான்னா ரேவதி நட்சத்திர தொழிலை கிடைச்சிடும். இப்படி ஜோதிடத்துல வந்து பலவிதமான கருத்துக்களை நுழைஞ்சு பார்த்து வரும். முட்டுச்சந்து மாதிரி தான் ஜோதிடம். நீ ஒரு ஜாதகம் பார்த்துட்டு என்ன சொன்ன, ஜெயிலுக்கு போனீங்களான்னு கேட்குறேன். பார்க்குறவங்க யாரும் தப்பா நினச்சிக்க, யாரையும் குறிப்பிட்டு பேர் சொல்லலை. ஜெயிலுக்கு போனேன்னா சார் 3 நாள் ஜெயிலில் இருந்தேன் சார். அது எந்த ஆதிபத்தியத்தில் போய் வந்து என்ன சார் கேட்கும்போது அவங்க என்னையா ஒரு நீ வந்து என்ன சார் ஜெயிலுக்கு போனேன்னு கேட்க, அப்படி என்ன நீ பெரிய கட்டிக்காரன்னு கேட்டக்கூடாது. அடிச்சா இருக்கணும், டைவர்ஸா இருக்கணும். அதான் ஜோதிடம். ஒரு அம்மா சொல்லுது, நீங்க கோபமா பேசுற. ஜோதிடம் என்பது அனல் வாக்கு. வாயிலிருந்து வந்ததுன்னா வந்து என்ன சொல்றான்னா தீயாத்தான் வரணும். அப்பதான் ஜோதிடம் பழிக்கும். உனக்கு மென்மையாக வந்து கண்ணாட்டி பொன்னாட்டின்னு ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது. 4 தடவை கேள்வி கேட்டு வந்தேன், நீ பதில் சரியா சொல்லனா அறிவு இருக்கா உனக்கு? நீ எல்லாம் என்ன சிந்தனை? ஜோதிடம் எதுக்கு பார்க்க வந்தேன்னா கேட்பான். பழைய ஜோதிடன் என்ன செய்வான்? அவனுக்கு பார்த்தவன தூக்கி வீசி எறிவான். அவன் தான் ஜோதிடன். இன்னைக்கு இருக்கிறவன் 10 பைசா சம்பாதிக்கணும், ஐயோ சம்பாதிக்கணும், நான் ஜோதிடராகி சம்பாத்தியம் பண்ண போறேன் அப்படிங்க. விடிய காலம் 4:30 to 6 வந்து நான் படிக்க, அதனால வந்து நான் சம்பாத்தியம் பண்றேன். நீ எங்கேயும் போய் சம்பாத்தியம் பண்ண முடியாது. எங்கேயும் போய் சம்பாத்தியம். அவனுக்கு ஒருத்தனுக்கு ஜோசியம் பார்த்து அதுல வந்து 10 லட்சம் சம்பாதிச்சு நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகும்னு நினைக்கியே. உன்னுடைய கர்மாவை நீ அழிக்க கற்றுக்கொள். இன்னொருத்தனுடைய கர்மாவை அழிக்க நீ கற்றுக்கொள்ள வந்தா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். கடவுளுக்கு ஈக்குவலானான் தான் ஜோதிடன். அவன்கிட்ட போய் இல்ல நான் படிச்சிருவேன் எல்லாத்துக்கும் சொல்லு, நீ சொல்லு. அவனுடைய சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அது உனக்கு வந்து வச்சிருவான். ஒரு ஆப்பு வச்சிருவான் ஆப்பு. நீங்களாம் யார் வந்து ஜோதிடத்தை ஈஸியா பண்ண, நாங்களே படிச்சுட்டு வந்து என்ன சொன்ன, வேற வழி இல்லை. இன்னைக்கு ஒரு ஜாதகம் வருது, 18 வயது 19 வயது குழந்தை வந்து சேட்டை பண்ணிக்கிறது, நான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். கல்யாணம் முடிக்கணும் சார், வழி சொல்லுங்க அப்படிங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு டைம் சரியில்லடா, கேது புத்தி கேது தசை நடக்கடா, வேண்டாண்ணா. இல்ல சாமி ஓடி போயிருச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது ஓடி போகாமலும் பார்க்கணும், அதே சமயத்துல கல்வியும் பாதிக்காம பார்க்கணும். என்ன பண்ணுவது? கேட்டை நட்சத்திரம், லூசு நட்சத்திரம், இப்படியெல்லாம் ஜோதிடம் இருக்குது. அதனால வந்து விவரத்துக்கு வருவோம். அப்ப இந்த விவரத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பேசினது, என்ன பேச வந்தேன்னு மறந்து வச்சு. சரி, தசாம்சம் என்பது தொழில். இது எல்லா சாப்ட்வேர்லயும் இருக்குது. தசாம்சம் வரைக்கும் போகணும். தசாம்சத்தில் தசாம்ச கட்டம் ஒரு லக்கணம் இருக்கும். அந்த லக்கணத்திற்கு 10ஆம் வீடு தான் உங்க தொழில். அதுல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தால் அந்த கிரகத்தை நித்தமும் கும்பிடுங்கள். அந்த கிரகத்திற்குண்டான சுலோகத்தை நீங்கள் நித்தமும் கும்பிடுங்கள். உங்களுக்கு பண வரவு உறுதி. தசாம்ச கட்ட லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல வந்து ஒரு கட்டம் இருக்கும். அது ஒரு நெருப்பு வீடா வரலாம், காற்று வீடா வரலாம், ஜல வீடா வரலாம், மண் வீடா வரலாம். அப்ப ஜல வீடாக வந்தால் தண்ணீரை ஒரு சின்ன சிலைக்கினாலும் வீட்டிலேயே வந்து என்ன சொன்னா அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, துட்டு வந்துடும். தசாம்ச லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நில வீடாக வந்தால் ஒரு சிலை நீங்கள் விரும்பி கும்பிடு. நான் தான் சொல்றேன் அடிக்கடி, ஐயா இல்ல அவனு என்ன சொன்னான், இந்த வலம்புரி விநாயகர் வாங்குங்கடான்னு எதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஏன்னா எங்க அப்பா நான் சொத்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன்?
இல்லை நான் சொத்து சேர்த்து வச்சு என்ன செஞ்சு பிள்ளைகள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் சொத்து சேர்த்து என்ன பண்ண போறேன்? எதுக்கு உங்களை வாங்க சொல்றேன்னா, அந்த 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு முக்கு தான். ஆனா சம்பாத்தியம் பண்ணிடணுங்க. எப்படா சம்பாத்தியம் பண்ணுவீங்க? சம்பாத்தியம் எல்லாம் கிழிக்க முடியாது. எந்த ஒரு மனிதன் சொல்றது எனக்கு நான் வந்து 3000 ரூபாய் வந்து எனக்கு நிறைஞ்சிட போகுதா? நான் ஒரே வரியில தான் எனக்கு உண்டான வருமானத்தை நான் காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஜோதிடம் படிங்க. ஏன் அப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, ஜோதிடன் போய் வந்து என்ன சொன்னா, ஐயோ ஐயோ யார் வருவாங்க? வருவாங்க. நீங்கள் பிரயோகப்படுத்தினால் ஒருத்தன் தேடி வருவான். ஐயா நான் துட்டு கொடுக்க காத்திருக்கேன், எனக்கு பண்ணி விட்டுருங்க அப்படின்னு வருவான். அந்த அளவுக்கு நம்ம ஜோதிடத்துல போகணும். அப்ப மண் வீடாக தசாம்ச லக்கணத்திற்கு 10 குடையவன் வந்தால் அங்க என்ன செய்யணும்னா, அந்த உங்க வீட்டுல என்ன செலவுனாலும் வச்சுக்கிடுங்க. நான் சொல்ற வளம்புரி விநாயகர் வாங்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது. சொல்லுவேன். அதில் சந்திரன் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அன்னைக்கு வருமானம் உறுதி. அதற்கடுத்து தசாம்ச லக்கணம் காற்று வீடாக இருந்தால் 2 பத்திக்குச்சி பொருத்தி வச்சு அந்த சாமி காட்டிட்டு 10 மந்திரத்தை வந்து என்ன சொல்றான்னா, நல்ல அழகான மந்திரம், உங்களுக்கு விருப்பப்பட்ட மந்திரத்தை நல்ல மகாலட்சுமி மந்திரம் கூட சொல்லுங்க, சரஸ்வதி மந்திரம் சொல்லுங்க, சரஸ்வதி மந்திரம் துர்க்கை மந்திரம் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு வந்துடும். தசாம்ச லக்கணம் வந்து நெருப்பு வீடாக இருந்தால் உங்களுடைய தெய்வத்தை நீங்களே எடுத்து வச்சு இத்தனைக்கான பூ போட்டு ஒரு விளக்கு நெய் தீபம் போட்டு வாங்க. உங்களுடைய தசாம்ச லக்கணம் வேலை செய்யும். தசாம்ச லக்கணத்தை ஒரு கிரகம்னாலும் ஏதாவது வலிமையா பார்க்கணும். தசாம்ச லக்கணத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். 10ல் ஒரு பாவியாக இருக்கணும். அந்த பாவி லக்கணத்துக்கு 10ல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தசாம்ச லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்தின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். அது உங்களுக்கு துட்ட கொடுக்கும். எனக்கு தசாம்ச லக்கணத்துல சூரியனும் செவ்வாய். தசாம்ச லக்கணத்துல சூரியனும் செவ்வாயும். அப்ப அந்த சூரியனும் செவ்வாயும் வந்து பிடிச்சாச்சுன்னா அன்றைய வருமானம் இது வந்து ஜென்ரலா சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து எல்லாரும் நீங்க எதிர்பார்க்கலாம், என்னையா டெய்லி சம்பாதிக்க சொன்னாங்க. டெய்லி சம்பாதிச்சுட்டு போறதுனால தான் சொன்னேன், பொய் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா சில வருமானங்களை நீங்கள் சொன்னால் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது ஒரு 27 வருட கால உழைப்புக்கு கிடைத்த வந்து ஒரு வரப்பிரசாதம். அவ்வளவு ஈஸியாக எல்லா மனிதனும் அடைந்து விடலாம் என்று சொன்ன என்ன மாதிரி நீங்க போராடணும், உறுதியாக போராடணும். நம்மளை மக்கள் தேடி வரணும். அவருக்கு நம்ம வந்து என்ன சொன்னா, இந்த உடல் வசிய சக்தி உள்ளதாக இருக்கணும். யாராவது வசிய சக்தி உள்ளதாக வச்சிருக்கீங்களா? ஒரு உடல் வந்து வசிய சக்தி உள்ளதாக இருக்கணும். நம்மளுடைய வீடியோக்களை வந்து என்ன சொன்னா டெய்லி ஒரு 2000 பேர் பார்க்குறாங்க, போதும், நமக்கு அவ்வளவு போதும். அதுவே வந்து என்ன சொன்னா நமக்கு ஒரு யோகம். அப்ப நம்மை வசிய சக்தி உடையவராக மாற்றுவதற்கு என்ன வழி என்று சொல்லி ஒரு வீடியோ வந்து ஒரு நாளைக்கு போடுவேன். நீங்கள் உங்களை வசிய சக்தி உடையவராகவும் கலைவாணியை உங்க கைக்குள்ள வச்சிருக்கணும். நீங்க என்ன நினைக்கீங்க? ஜோதிடம் படித்து விட்டு வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர கலைவாணியை வசியம் பண்ண தெரியணும். கலைவாணி நம்மளுடைய உடலில் இருந்தால்தான், நம்மளுடைய உள்ளத்தில் இருந்தால்தான், நம்மளுடைய மூளையில் இருந்து செயல்பட்டால்தான் நீங்கள் பிறரால் மதிக்கப்படுவீர்கள். பிறர் உங்களுடைய கல்வியையும் அறிவையும் பார்த்துத்தான் உங்களுக்கு பணம் கொடுப்பார்கள். நீங்கள் ஒரு பரிகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்க கொடுக்கிற மந்திரங்களும் அதை கொடுக்கக்கூடிய இத்தியாதிகளும் அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும். ஆமா, நீங்க சொல்றது பழிக்கணும். நீங்க என்ன வேணாலும் படிங்க, எம்ஏ வேணாலும் அஸ்ட்ராலஜி படிங்க, பிஹெச்டி வாங்குங்க, அதெல்லாம் இங்க யாரும் பார்க்க போறது இல்லை. நீங்க சொன்னது நடந்ததா, நடக்குதா, இதை மட்டும்தான் எல்லா மனிதனும் எதிர்பார்ப்பான். அப்ப ஜோதிடத்தில் வாக்குப்பளிதம் வேணும். அதற்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது. யாராவது அப்படி வந்து ஜோதிடம் படிக்கிறவர்கள் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறீர்களா? இருந்து பாருங்கள், கண்டிப்பாக கலைவாணி வாயில வந்துடும். அப்ப கலைவாணியை வந்து நாம் வசியப்படுத்துவதற்கு
சில வசிய முறைகள் இருக்கிறது. அப்படி இருக்குது. அதெல்லாம் வந்து இறைவன் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அதனால தசாம்ச லக்கணத்தில் ஏதாவது ஒரு கிரகம் 5ஆம் பார்வையாக பார்க்கலாம், 7ஆம் பார்வையாக பார்க்கலாம், அல்லது 9வது பார்வையாக பார்க்கலாம், 8வது பார்வையாக பார்க்கலாம், 10வது பார்வையாக பார்க்கலாம். அது யார் என்று பாருங்கள். அல்லது தசாம்ச லக்கணத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். அதை தினமும் அனுதினமும் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அதை வந்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்திலும் தொழிலும் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி இன்னைக்கு மட்டும் தான் போய் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்து அதில் தசாம்ச லக்கணம் வரும். அதில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கா இல்லை பார்க்குதான்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா சிறப்பு. அந்த தசாம்ச லக்கணத்துக்கு யார் பார்க்கணும்? தசாம்ச லக்கணத்திற்கு 5 குடையவர், பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அந்த தசாம்ச லக்கணத்திற்கு அந்த தசாம்ச லக்கணத்திலிருந்து 5 குடையவர் அங்கே இருக்கிறாரா அல்லது 9 குடையவர் அங்கே பார்க்குறாரா? இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. நம்ம தசாம்ச லக்கணத்தை நிறைய பேசணும். இப்போ வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். கண்டிப்பாக யாரும் கொஞ்சம் வேகமாக எமோஷனாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து யாரையும் குறிப்பிட்டு பேசுவது கிடையாது. யாரும் எனக்கு விரோதி கிடையாது. யாரும் எனக்கு விரோதி கிடையாது. எல்லாரும் எனக்கு நண்பர்களே. எல்லோரும் எனக்கு வந்து என்ன சொன்னான்னா நிறைய வந்து விதத்தில் வந்து எனக்கு நிறைய பணம் அனுப்பிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். டெய்லி வந்து என்ன சொல்றேன்னா வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து 2 அக்கௌண்ட்லயும் இப்போ டெய்லி பணம் வந்துடும். அது இறைவனுக்கும் அந்த கலைவாணிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரஸ்வதியை வந்து வசியப்படுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து என்னுடைய குருநாதர் வந்தார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். எனக்கு என்ன வேணுமோ கொடுங்கய்யா. சரி, இதான் சரஸ்வதியை வசியப்படுத்தக்கூடிய மந்திரம்னு அன்னைக்கு கொடுத்தார். நான் சொல்றேன், நான் படிச்சது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்க. ஞானார்ந்த மயம், உமாசுதம், வேத அப்பியாசம், பாத பங்கஜம், சர்வலோக வரமாட்டேக் சர்வலோக பீஜா ரட்சகி, ஓம் ஸ்ரீ சரஸ்வதி வாகிமாம் நமஸ்தே. ஞானார்ந்தமயம், உமாசுதம், வேத அப்பியாசம், பாத பங்கஜம், சர்வலோக பீஜா ரட்சகி, ஓம் ஸ்ரீ சரஸ்வதி வாகிமாம் நமஸ்துதே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதன் சரஸ்வதி பூஜைக்கு வீட்டுக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு அன்னைக்கும் அந்த மனிதன் கேட்டான், என்ன சன்மானம் கொடுக்க போகிறாய் அப்படின்னா. என் குருநாதன் என்கிட்ட கேட்கறது அப்படிதான் கேட்பார். எனக்கு சன்மானம் வேணும்டா அப்படின்பாரு. இல்லை வாங்கிக்கங்க ஐயா. கொடுத்து படித்தது. ஏன்னா ஒருத்தன்ட்டு இருக்கிற அறிவை வந்து என்ன சொன்னா ஒன்று விலை கொடுத்து தான் வாங்கணும், வேற எல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி சரஸ்வதியுடைய பீஜா மந்திரம் ஒன்று இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு சேனை வைக்கும் போது அந்த மந்திரத்தை காதுல ஓதணும். கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு நாக்கில் வந்து அறிவு சார்ந்த பெரியோர்கள் இந்த கட்டை விரலை வந்து அந்த நாக்குல வச்சு தனிக்கான தேன் வச்சு அந்த சரஸ்வதியுடைய பீஜா மந்திரத்தை சொன்னால் குழந்தைகள் அழகாக படிக்கும், அற்புதமாக படிக்கும். இது ஜோதிடத்தின் உண்மை. நான் ஒரு விஷயம் செஞ்சேன். ஒரு குழந்தை முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது அழுகாது? அழுகும். ஆனால் என்னுடைய பேத்தியை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கொண்டாந்து முன்னால விட்டாங்க. விட்டவொடனே என்ன ஸ்கூலுக்கு போறியா? ஆமா ஸ்கூலுக்கு போறேன். எடுத்து வந்து நான் ஏற்கனவே பிறக்கும் போதே காதுல ஓதிட்டு என்ன சொன்னான், போற அன்னைக்கு வந்து என்ன சொன்னான், நாக்க நீட்டு அப்படின்னு தேனை வச்சு என்ன சொன்னான்னா அந்த பீஜா மந்திரம் சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அது ஸ்கூல்ல போய் அம்மாவையும் தேட மாட்டேங்க, அப்பாவையும் தேட மாட்டேங்க, தேடாது. என்ன காரணம்னா அந்த அழுகாது. அதுதான் ஜோதிடத்தின் வந்து ஒரு சத்தியமான ரகசியம். ஆமா, அழக்கூடாது. அழுது என்ன செய்யும்? அப்ப அந்த நினைப்பு அந்த இடத்துக்கு போனா, கல்வி கூடத்துக்கு போனா அம்மாவை நினைக்கூடாது, அப்பாவை நினைக்கூடாது. நான் ஆபீஸுக்கு வந்துட்டேன்னு நினைச்சேன், எங்க வீட்டுல இருந்து யார் பேசினாலும் நினைச்சேன் எனக்கு தேடாதீங்க அப்படின்ட்டு. என்ன காரணம்னா அவங்க தேடி என்ன பண்ண, வீட்டுக்கு தான் வந்துருவன்ல, தேவையில்லாம தேடக்கூடாது. இது தொழில் கூடம் என்பது இது ஒரு கர்மா சார்ந்த விஷயம். இந்த கர்மாவுக்குள்ள வந்து என்ன சொன்ன, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இதுக்குள்ள வந்து நேரைக்கு என்ன உழன்றிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது.
அப்ப 10ஆம் பாவத்தில் வந்து 7ஆம் பாவத்தையும் உள்ள நுழைய விடக்கூடாது, 5ஆம் பாவத்தையும் உள்ள நுழைய விடக்கூடாது. வந்துச்சுன்னா வேணாதான் வரும். அதனால இப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கிறது, ஜோதிடத்தில் வந்து விதிகள் இருக்கிறது என்று கூறி தசாம்சத்தில் இருக்கின்ற தசாம்ச லக்கணத்துக்கு 10வது கட்டத்தில் இருக்கின்ற கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள், பொருளாதாரம் வரும் வளரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.